நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. இல்லை அன்பு, என்னல இது கோலம்? கோலமா? ஏமா நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு, ஆனா அதிசயமா இருக்கே. என்ன அதிசயம்? வேஷ்டி சட்டை தானே போட்டிருக்கேன். ஒரு பையன் வேஷ்டி சட்டை போட்டதுல என்ன அதிசயம்? பசங்க எல்லாம் வேஷ்டி சட்டை கட்டுறதுல எல்லாம் ஒன்னும் அதிசயம் கிடையாது. ஆனா நீ கட்டிருக்கியே, அதுதான் அதிசயமா இருக்கு. தீபாவளி அன்னைக்கு உன் கதிர் மாமா, அரவிந்த் மாமா, அந்த டாக்டர் தம்பி எல்லாரும் என்ன அழகா வேஷ்டி சட்டை கட்டியிருந்தாங்க. அப்ப சரி, அவங்களோட நீயும் வேஷ்டி சட்டை கட்டுவேன்னு உனக்காக ஆசையா இந்த வேஷ்டி சட்டையை வாங்கி வச்சா, அப்ப வேஷ்டி எல்லாம் இடுப்புல நிக்காது, எனக்கு ஒன்னும் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போனா, இப்ப மட்டும் இந்த வேஷ்டி உன் இடுப்புல நிக்குதாடா? அதெல்லாம் நிக்குது, பெல்ட் போட்டிருக்கேன். சரி, இப்ப பெல்ட் எல்லாம் போட்டு வேட்டி கட்டிட்டு எங்க போற? ஏமா போகும்போது எங்க போறேன்னு கேக்குற? போற காரியம் உருப்பிடுமாமா? ஆமா, இல்லாட்டி மட்டும் அப்படியே போய் எல்லாத்தையும் உருப்பட வச்சுட்டுல வருவ. எப்படியோ உன்னை பார்த்தா வேலைக்கு போற மாதிரி தெரியல, உருப்படாதவங்களோட ஊர் சுத்த போற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் போற காரியம் உருப்பட்டா என்ன, உருப்படாட்டி என்ன? மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, பொண்ணு பார்க்க போறோம்மா. என்னது, பொண்ணு பார்க்க போறியா? அது என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம்மா. நீங்க இப்படி போற காரியம் உருப்படாதுனால சொன்னா அப்புறம் இந்த பொண்ணு செட் ஆகாம போயிரு போகுது. அதனால பொண்ணு செட் ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஏலே, உன் ஃப்ரெண்டுக்கு தானே பொண்ணு பார்க்க போற, என்னமோ உனக்கு பொண்ணு பார்க்க போற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா கேக்குற. மா யாருக்கு பொண்ணு பார்க்க போனா என்ன, ஆக மொத்தம் பொண்ணு செட் ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணா என்ன குறைஞ்சா போயிருவ? ஆமா, நான் ஆசீர்வாதம் பண்ணாலும் பண்ணலனாலும் யார் யாருக்கு யார் யார் அமையணும்னு அந்த கடவுள் எழுதியிருக்காரோ அதுதான்டா நடக்கும். உன் ஃப்ரெண்டுக்கு அந்த பொண்ணு கிடைக்கணும்னு அந்த கடவுள் எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. அந்த பொண்ணு உன் ஃப்ரெண்டுக்கு தான் கிடைக்கும். போதுமா? சரி, எங்க போறதா இருந்தாலும் போயிட்டு நேரத்தோட வா. எனக்கு ரேஷன் கடைக்கு வேற போகணும். அடிக்கிற வெயில நடந்தெல்லாம் போக முடியாதுடா, வண்டியில கொண்டு போய் விடு. ஏன் இன்னைக்கே தான் ரேஷன் கடைக்கு போகணுமா? ஆமாடா, இன்னைக்கே தேதி 15 ஆச்சு. இன்னைக்கு போனாலே சக்கரை தீர்ந்துச்சுன்னு சொல்றானோ இல்ல பருப்பு காலின்னு சொல்றானோன்னு தெரியல. போய் பார்த்தாதான் தெரியும். நீ சீக்கிரமா வா. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா இந்த அம்மாக்கு ஒரு பிரச்சனை. சரி சரி, போயிட்டு வாடா. நீ வரதுக்குள்ள நான் ரெடியா இருக்கேன். ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்க போறதுக்கு இவன் என்னத்துக்கு மாப்பிள மாதிரி வேஷ்டி சட்டை போட்டுருக்கான்னு தெரியல. சரி, இந்த அம்மா வேற. நானே ஷைலஜாக்கு என்ன பார்த்தா பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா பார்த்ததும் பிடிக்கிறதுக்கு நீ என்ன அஜித் குமாராடா? டேய், இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் அஜித் குமார் மாதிரி அழகான பசங்களை விட இந்த அன்பு மாதிரி ஆக்டிவான பசங்களை தாண்டா பிடிக்கும். அன்பு மாதிரி பசங்களை பிடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல அவ நீதான் அன்புன்னு கண்டுபிடிச்சிட்டா என்னடா பண்ணுவ? டேய், என்னடா இப்படி சொல்ற? என்னை பார்த்து நான் தான் அன்புன்னு கண்டுபிடிச்சிருவாளா? உன்னை பார்த்தா கண்டுபிடிப்பாளான்னு தெரியல, ஆனா நீ பேசினா கண்டுபிடிச்சிருவாள்ல. டேய், அதை எப்படிடா கண்டுபிடிப்பா? என்ன ஒரு 2-3 நாள் என் கூட போன்ல பேசிருப்பாளா? அதுவும் இல்லாம போன்ல வாய்ஸ்க்கும் நேர்ல வாய்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குடா, அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டா. வாய்ஸை வச்செல்லாம் கண்டுபிடிக்க மாட்டா, ஆனா நீ வாயை திறந்து பேசினா நீ தான் அன்புன்னு நீயே காட்டி கொடுத்துருவ. ஏன்னா உனக்கு வாயில வாஸ்து சரியில்லை. ஐயோ ஆமாண்டா, நீ சொல்றது சரிதான். ஷைலஜா கிட்ட பேசும்போது பார்த்து கவனமா பேசணும். எக்காரணத்தை கொண்டும் நான் தான் அன்புன்னு அவளுக்கு தெரியவே கூடாது. அவசரப்பட்டு பேசி அன்புவை தான் பிடிக்காம போயிடுச்சு. ஆனா இந்த செல்வாவையாவது அவளுக்கு பிடிக்கணும். என்ன ஷைலஜாவை இன்னும் காணோம்? 10 மணிக்கு கரெக்டா வரேன்னு சொன்னா. சரி, ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, ஏ ஷைலஜா, எங்க இருக்க? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? நீங்க வெயிட் பண்றீங்களா? அது என் ஃப்ரெண்டு எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணுவான். அவன் அங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சீக்கிரமா போ. ஐயோ சாரி, இன்னைக்கு ஹாஸ்டல்ல ரூம் செக்கிங், அதனால வார்டன் நீங்க எல்லாரோட ரூமையும் செக் பண்ணிக்கிட்டு இருந்தா, அதனால தான் லேட் ஆயி போச்சு. அதப்ப நான் இங்க ரூம் இன்னும் இறங்கிட்டேன். இன்னொரு 5 மினிட் மட்டும் அங்க எத்தும். உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருங்க, நான் இப்ப போயிடுறேன். சரி, சீக்கிரமா போ. என் ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி, நான் இப்ப போவான். ஐயோ, எப்பதான் வருவா? சும்மா கேளு. நான் தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, உன்னோட்ட கேங்கு நான் தாண்டா லீடு. டேய், பேப்பர் கிழிக்கிறதுக்கு இந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குடா. இருந்துட்டு போது விடு. சரி, பாட்டு கிடக்குது. ஹாஸ்பிட்டல்ல எனக்கு வேலை தரேன்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பேப்பர் கிழிக்கிற வேலையா கொடுக்குற? இதெல்லாம் ஒரு வேலை.
அங்க போய் என்ன வேலை செஞ்சு கிழிச்சிங்கன்னு கையில் கேட்டா பேப்பரை தான் கிழிச்சேன்னு சொல்ல முடியுமாடா? ஆமாண்டா சக்தி, என்ன வேலை செஞ்சு கிழிச்சிங்கன்னு கையில் கேட்டா பேப்பரையாவது கிழிச்சேன்னு சொல்லலாம்ல. திருந்தாத நாய், இவன்கிட்ட பேசுறது வேஸ்ட். டேய், இதெல்லாம் ஒரு வேலையாடா? வாங்குற சம்பளத்துக்கு உருப்படியா ஏதாவது வேலை இருந்தா கூடுறா. டேய், இதுவும் ஒரு வேலை தாண்டா சக்தி. வர்ற பேஷண்ட்ஸ்க்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கணும்ல, அதுக்கு தான் இந்த பேப்பர் கிளிக்க சொல்றேன். ஆமா, இந்த 4 பேப்பர் கிழிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆளு, அதையும் நீயே கிழிக்க வேண்டியது தானே? இதையும் நானே கிழிச்சிட்டா அப்ப நீ என்னடா கிழிப்ப? டேய், சரி சரி, ஆமா அன்பு வரசனியே, அவன் எங்க இன்னும் காணோம்? ஐயோ, அவன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிரச்சனையாண்டா. அங்க போயிட்டு மத்தியானத்துக்கு மேல வரேன்னு சொன்னான். வந்துருவான்னு நினைக்கிறேன். என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே தேகமோ பிரேமமோ ஈடிலா நேயமோ பேரிலா மாயமோ கேள்வியே சுகமோ. செல்வா. ஆமாங்க, நான் தான் செல்வா. சரிங்க, உங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்கு. சரி, பணத்தை கொடுங்க, நான் போறேன். ஐயோடி அன்பு, பணத்தை கொடுத்துட்டா உடனே போயிருவாளே. கொஞ்ச நேரம் போகாம நிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்றது? ஹலோ மிஸ்டர். சொல்லுங்க. சொல்லுங்களா? எங்க பணத்தை கொடுங்க, நான் போட்டோம். அது அன்பு உங்களுக்கு 1750 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா, 2000 ரூபாய் கொடுத்தா சேஞ்ச் மாத்துறதுக்கு மறந்துட்டேன். இப்போ சேஞ்ச் இல்லையே. அது என்ன? அதுக்கு 1750 ரூபாய் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் வேணா போயிட்டு சேஞ்ச் மாத்திட்டு வரட்டா? சைலுமா, இவனை நம்பாத. இவன் ஃப்ரெண்ட் இப்படிதான் நேத்து வந்து லொகேஷன் மாறி போச்சு நம்மள ஏமாத்தினான். இவனும் அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறான் போல இருக்கு. சேஞ்சில் மாத்திட்டு வரேன்னு போயிட்டு அப்படியே ஓடிட்டானா என்ன பண்றது? அதனால அந்த 2000 ரூபாயை கொடுக்க சொல்லு. நம்ம வேணும்னா போய் சேஞ்ச் மாத்திட்டு அவனுக்கு பாக்கி பணத்தை கொடுத்துடலாம். அதே நீ பறையனது சரியான. அது நீங்க போய் சேஞ்ச் மாத்த வேண்டாம். நீங்க 2000 ரூபாய் எங்க கிட்ட கொடுங்க, நாங்க போய் சேஞ்ச் மாத்திட்டு உங்களுக்கு பாக்கி பணத்தை கொடுக்குறோம். இல்லங்க வேணாம், உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நீங்க இங்கேயே நில்லுங்க, நான் போய் பக்கத்து கடையில சேஞ்ச் மாத்திட்டு வரேன். எங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது தம்பி. தம்பியா? இங்க பாரு, நேத்து இப்படிதான் உன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டு லொகேஷன் மாறி போச்சுன்னு ஓடிட்டான். அந்த மாதிரி நீயும் சேஞ்ச் மாத்திரன்னு சொல்லி ஓடிட்டேனா நான் என்ன பண்றது? ஏங்க, அப்படி சேஞ்ச் மாத்திரன்னு சொல்லி ஏமாத்திட்டு போறவனா இருந்தா நான் வராமையே ஏமாத்தி இருந்திருக்கலாம்ல. லாஜிக் கரெக்ட், இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது. நீ அந்த 2000 ரூபாய் பணத்தை எங்க கிட்ட கொடு, நாங்க போய் சேஞ்ச் மாத்திட்டு உனக்கு பாக்கி பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு உன்னை முன்ன பின்ன தெரியாது, உன்னை எப்படி நாங்க நம்ப முடியும்? எனக்கும் தான் உங்களை முன்ன பின்ன எதுவும் தெரியாது. அப்புறம் நான் மட்டும் எப்படி உங்களை நம்பி பணத்தை கொடுக்க முடியும்? 2000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு நீங்க ஓடிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? என்ன சொல்லுமா இவன் நம்மளையே சந்தேகப்படுறான்? ஏ தம்பி, எங்களை பார்த்தா என்ன பணத்தை ஏமாத்துறவங்க மாதிரியா தெரியுது? அப்ப என்ன பார்த்தா மட்டும் என்ன பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க மாதிரியா தெரியுது? சரி, உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ஒரு டீலிங் வச்சுக்குவோம். பணத்தை சேஞ்ச் மாத்துறதுக்கு நான் போகல, நீங்களே போய் சேஞ்ச் மாத்தி கொண்டு வாங்க. ஆனா நீங்க மட்டும் போங்க, இவங்க இங்கே நிக்கட்டும். எனது நான் போய் சேஞ்ச் மாத்தி கொண்டு வரணுமா? இவன் வேற எதுக்கோ ரூட் விடுற மாதிரி தெரியுது. ஏ தம்பி, இங்க பாரு, நான் எதுக்கு போகணும்? நான் வேணா உன் கூட நிக்கிறேன். என் ஃப்ரெண்ட் சைலஜா போய் சேஞ்ச் மாத்தி கொண்டு வருவா. நீ நிக்கிறியா? நீ நிக்கிறதா இருந்தா எனக்கு சேஞ்சே வேண்டான்னு 2000 ரூபாய் கொடுத்துட்டு போயிருவனே. அதெல்லாம் முடியாது, பணத்தை கொடுக்க வேண்டியது இவங்களுக்கு. இவங்க 2000 ரூபாயை கொடுத்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் உங்களை வச்சு நான் என்ன பண்றது? அதனால பணம் யாருக்கு வேணுமோ அவங்க தான் இங்க நிக்கணும். நீங்க போய் சேஞ்ச் மாத்தி கொண்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் 1750 ரூபாய் கொடுக்குறேன், அதுக்கப்புறமா நீங்க போய்க்கங்க. இவன் என்ன சொல்றான் ஒண்ணுமே புரியல, ஆனா என்னமோ சொல்றான். சரி, நீ என்ன பண்றது? 1750 ரூபாய் சும்மா வருமா? இனி நம்ம போய் சேஞ்ச் மாத்திட்டு வந்தாதான் அந்த பணம் கிடைக்கும்னா நம்ம தான் போகணும் போல. சரி, நம்மளே போவோம். சரி சரி, பணத்தை கொடு தம்பி, நானே போய் சேஞ்ச் மாத்தி கொண்டு வரேன். இந்தாங்க 2000 ரூபாய், சேஞ்ச் மாத்தி எடுத்துட்டு வாங்க. ஏங்க, அப்புறம் 2000 ரூபாய் பார்த்து பத்திரமா சேஞ்ச் மாத்தி எடுத்துட்டு வாங்க. சரி தம்பி, 2000 ரூபாய் நான் பத்திரமா சேஞ்ச் மாத்தி எடுத்துட்டு வரேன். என் ஃப்ரெண்ட ஒன்ன நம்பி தான் விட்டுட்டு போறேன், அவளை நீ பத்திரமா பாத்துக்க. ஐயோ, உங்க ஃப்ரெண்டு எல்லாம் யாரும் தூக்கிட்டு எல்லாம் போயிட மாட்டாங்க, பத்திரமா தான் இருப்பாங்க, போயிட்டு வாங்க. சைலுமா, இவன் ஆளே ஒரு மார்க்கமா தான் இருக்கான், எதுக்கும் பார்த்து பத்திரமா இருந்துக்க. நான் போய் சேஞ்ச் மாத்திட்டு வரேன். சரி, போயிட்டு வேகம் வா. இப்ப வந்துடுறேன். எங்க அவங்க சேஞ்ச் மாத்திட்டு வர்ற வரைக்கும் ஏதாவது பேசிட்டே நிக்கலாமே.
എന്താ പറയേണ്ടത്? உங்க பேரு சைலஜான்னு அன்பு சொன்னா. நீங்க இந்த ஊர் தானா? அல்ல, என் ஊர் கேரளா. நான் இங்க காலேஜ் படிக்கிறதுக்காக ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன். ஓ அப்படியா? அம்மா எந்த காலேஜ் படிக்கிறீங்க? இங்க SNDP காலேஜ் இருக்குல்ல, அங்கதான் படிக்கிறேன். ஓ SNDP காலேஜா? அங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. അങ്ങനെയാണോ? ശരി. அப்புறம் நானே உங்களை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை பத்தி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும்னா கேளுங்க, நான் சொல்றேன். അല്ല, നിങ്ങളെ പറ്റി தெரிஞ்சுக்கிட்டு ഞാൻ എന്ത് பண்ண போறேன்? எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரிய வேண்டாம். പക്ഷേ ഒന്ന് മാത്രം പറയണം, உங்க ஃப்ரெண்ட் அன்புவை கம்பேர் பண்ணும்போ நீங்க எவ்வளவோ பரவாயில்ல. ஏன் இப்படி சொல்றீங்க? அதே, நீங்க எவ்வளவு டீசென்ட்டா பேசுறீங்க. പക്ഷേ உங்க ஃப்ரெண்ட் அன்பு ശരിയായ ஃப்ராட். ஒரு பொண்ணுகிட்ட எങ്ങനെ பேசணும்னு ஒரு பேசிக் மேனர்ஸ் கூட தெரியாத ஆளு. அவரையெல்லாம் நீங்க எப்படி ஃப்ரெண்டா வச்சிருக்கீங்க? கஷ்டம். ஐயோ ஏங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. அவன் ரொம்ப நல்லவன் தாங்க. நல்லவனோ? நல்லவனுக்கு எந்த ஸ்பெல்லிங் நீங்களே அவன் அறியோ? எந்தோ இந்த பைசா வாங்குறதுக்கு கூட அவனை நேர்ல பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி நல்ல வேளை அவன் வரல, நீங்க பணம் கொடுக்க வந்தீங்க. ஐயோ டி அன்பு, இவ மனசுல இவ்ளோ கேவலமா உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்காளேடா. இவளுக்கு மட்டும் நீ தான் அன்புன்னு தெரிஞ்சது, அதோட சோலி முடிஞ்சது. எப்படியோ ഈ പൈസയ്ക്ക് വേണ്ടിട്ടാണ് உங்க ഫ്രண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருந்தேன். இப்போ ഈ പൈസ കിട്ടി കഴിഞ്ഞാ പിന്നെ உங்க ഫ്രണ്ടோட നമ്പർ ഞാൻ ഡിലീറ്റ് ചെയ്യും. അതേപോലെ உங்க ഫ്രണ്ട് கிட்டயும் சொல்லிருங்க എന്റെ നമ്പർ ഡിലീറ്റ് ചെയ്യണമെന്ന്. சரிங்க, சொல்லிடுறேன். ஐயோ இந்த முட்டைகோஸ் மூஞ்சின்னா அதுக்குள்ள வந்துருச்சு. இப்பதானே பேசவே ஆரம்பிச்சேன். ஏ தம்பி, இந்த 2000 ரூபாய் சேஞ்ச் மாத்திட்டேன். 1750 ரூபாய் எடுத்துருக்கேன். இந்த பாக்கி பணம் கொடுங்க. சரி அண்ணா, என் பணத்தை நீங்க கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லங்க. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். வாரிஷ்மா புகா. ஏமா கொஞ்சம் நில்லு. ஐயோ, சேஞ்ச் மாத்த போன இடத்துல ரொம்ப பசிக்குதுன்னு 90 ரூபாய்க்கு 3 முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டோம். அதை கண்டுபிடிச்சிருப்பானா? என்ன தம்பி? இப்ப நீ சேஞ்ச் மாத்த போறேன்னு போய் முட்டை பப் சாப்பிட்டியே, அந்த காஃபி ஷாப்க்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வா. ஐயோ, நம்ம முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட்டது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். ஏய் என்ன நீ பேசுறதுன்னு சரியில்லை. என் ஃப்ரெண்ட் எதுக்கு நான் நாளைக்கு காலையில காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு வரணும்? அதெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. நீ பணத்தை கொடுத்து தானே வந்த, பணத்தை கொடுத்துட்டல, கிளம்பு. என் முட்டைகோஸ் மூஞ்சி, நாளைக்கு காலையில 10 மணிக்கு அந்த காஃபி ஷாப்க்கு நீ உன் ஃப்ரெண்டு சைலஜாவை கூட்டிட்டு வர்ற. அப்படி கூட்டிட்டு வந்தா உனக்கு எக்ஸ்ட்ரா 2 முட்டை பப்ஸ் வாங்கி தருவேன். ஆனா நீ கூட்டிட்டு வரல. நீ SNDP காலேஜ்ல தானே படிக்கிற. நீ என்னை ஏமாத்தி முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட்ட விஷயத்த உன் காலேஜ் ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன். ஐயோ, ஏற்கனவே காலேஜ்ல எல்லாரும் என்ன கிண்டி பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற காலேஜ் பூரா போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவியா? என் மானமே போயிருமே. தெரியுதுல, நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னா ஒழுங்கு மரியாதையா சைலஜாவை நாளைக்கு அந்த காஃபி ஷாப்க்கு நீ கூட்டிட்டு வர. சரி, கூட்டிட்டு வரேன். ஆனா முட்டை பப்ஸ் வாங்கி தருவல்ல? கண்டிப்பா வாங்கி தருவேன். அப்ப சரி. அப்புறம் டேய் தம்பி, இப்படி உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண வந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, இந்த விஷயம் மட்டும் உன் ஃப்ரெண்ட் அன்புக்கு தெரிஞ்சா அவன் உன்னை என்ன நினைப்பான்? எதுவும் நினைக்க மாட்டான். ஏன்னா அந்த அன்புவே நான் தான். ஆனா இந்த விஷயம் சைலஜாவுக்கு மட்டும் தெரியவே கூடாது. அவளை பொறுத்த வரைக்கும் நான் செல்வா. இத மட்டும் நீ அவகிட்ட சொன்ன, அப்புறம் போஸ்டர் கன்ஃபார்ம். அடப்பாவி, இவனை ஃப்ராட்னு நினைச்சா இவன் உலகமாக 420 இருப்பான் போல. சரி, வரும்போது ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வர சொன்னியா? ஐயோ அத சொல்லலையடா, வாடான்னு மட்டும் தான்டா சொன்னேன். டே சக்தி, அந்த குழந்தை கண்ணமா இருக்கால, அவளுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி தாண்டா அவனை ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வர சொன்னேன். நீ அதையே சொல்லலைன்னா அவன் பாட்டுக்கு பைக்ல வந்து நிப்பான்டா. ஐயோ சரிடா, அவன் மதியத்துக்கு மேலதான் வருவான், நான் சொல்லிடுறேன். ஐயோ என்னடா சக்தி, நேத்து நைட் ஒரு முக்கியமான வேலையில இருந்தா, அதனாலதான் உன்னை கூப்பிட்டு சொல்ல சொன்னேன். டேய் நான் சொல்லிடுறேன்டா, அவன் மதியானத்துக்கு மேலதான் கிளம்புவான். அவன் கிளம்பும்போது எப்படி எனக்கு ஃபோன் பண்ணுவான், அப்ப சொல்லிடுறேன் விடு. ஆமா, நேத்து நைட் ஏதோ முக்கியமான வேலை. நீ என்ன வேலை? அது என்ன வேலையோ, ஆக மொத்தம் அது நடக்காத பத்தி எனக்கு பேசிக்கிட்டு விடு. நீ வெறுப்பா பேசுறத பார்த்தா அது என்ன வேலையா இருக்குன்னு புரியுது. ஆமா, ஏன் நடக்கல? எல்லாம் என் நேரம், வேற என்ன. சரி விடு. அப்புறம் நானே சொல்லணும்னு நினைச்சேன், ரியாவுக்கு 3 வயசு ஆக போகுது. எப்படியும் ரியாவுக்கு ஒரு துணை வேணும். இனி ஒரு குட்டி தம்பி பாப்பாவோ இல்ல தங்கச்சி பாப்பாவோ ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணணும்ல. டேய் கடுப்ப கிளப்பாதடா, சும்மா இருடா.
கடுப்ப கிளப்புறனா? அப்ப நீ அதை பத்தி பேசலையா? டேய் என்ன ரியா மட்டும் போதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமாண்டா, சும்மா காமெடிக்காக ஏதாவது சொல்வனே தவிர ரியா மட்டும் போதுங்கிறது நானும் ஐஷுவும் என்னைக்கோ முடிவு பண்ண விஷயம் தான்டா. நீ என்ன லூசா? அது எப்படிடா ரியா மட்டும் போதுன்னு முடிவு பண்ணுவீங்க? இங்க பாரு, இப்பெல்லாம் நல்லாதான் இருக்கும். ஆனா அவ பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கூட ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணும். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்படி பார்த்தா ஐஷு கொடுத்தா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. இப்ப அவளுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கா? டே அவன் நல்லா இருக்கானா? அவளுக்கு நீ இருக்க. ரியாவோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நிச்சயமா அவளுக்கு ஒரு துணை வேணும்டா. டேய் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. இப்பத்திக்கு ஐஷு படிச்சு டாக்டர் ஆகணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதுக்காக தான் அவளோட மெடிக்கல் கோர்ஸை நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். இப்பதான் செகண்ட் இயர் போகுது, இன்னும் 3 வருஷம் இருக்கு. இந்த 3 வருஷம் அவ மெடிக்கல் முடிச்சு அவ டாக்டர் ஆகணும். அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். சரி, அப்படி ஒரு ஐடியா இருந்தா ஓகே தான். ஆனா அவ படிச்சு முடிச்சு டாக்டர் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா ரியாவுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணும். ஐயோ சரிடா, அப்ப பாத்துக்கலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நாளையில இருந்து ஐஷுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுடா. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா எக்ஸாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நாங்க ஊருக்கு போகணும். அங்க காலேஜ்ல தான் போய் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணணும். நானும் ஐஷுவும் நாளைக்கு ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கோம்டா. இங்க ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் இந்த பிபி மாத்திரை சுகர் மாத்திரை இதெல்லாம் வாங்குறதுக்கு வருவாங்க. அதனால ஹாஸ்பிட்டல்ல பூட்டிட்டு போகவும் முடியாது. நீ வேணா இங்க இருக்கியாடா? நீ நான் இருந்து என்னடா பண்றது? எனக்கு இந்த மருந்து மாத்திரை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதேடா. இல்லடா நீ இரு, நான் என்ன எதுன்னு சொல்லிட்டு போறேன். அப்புறம் சீதா நர்ஸ் தானே, சீதா கிட்டயும் சொல்றேன். உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீ சீதா கிட்ட கேட்டுட்டு மருந்து கொடு, சரியா? சீதா இருக்கால, சரி ஓகேடா, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? வாயா, இப்பதான் சீதாவை பத்தி பேசிட்டு இருந்தோம், கரெக்டா வந்து நிக்கிற. சீதாவை பத்தியா? சீதாவை பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்லையா, நாளைக்கு ஷமீர் ஊருக்கு போறானா, ஐஷுக்கு ஏதோ எக்ஸாம் இருக்கான். அதனால இங்க ஆஸ்பத்திரி கொஞ்சம் பாத்துக்கன்னா, நான் என்ன டாக்டராடா பாத்துக்கிறதுக்கு, எனக்கு மருந்து மாத்திரையை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதுன்னு. அப்பதான் சீதா நர்ஸ் ஆச்சு, ஏதாவது டவுட் இருந்தா சீதா கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படியா, ஊருக்கு போறீங்களா ஷமீர்? ஆமா அரவிந்த், ஐஷு மெடிக்கல் கண்டினியூ பண்றால, அவளுக்கு எக்ஸாம் இருக்கு, போய் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிட்டு வரலான்னு நாளைக்கு போலான்னு இருக்கோம். ஓகே ஷமீர், நல்ல வேளை நான் இன்னைக்கு வந்தேன். எனக்கு ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் தேவைப்படுது. நாளைக்கு நீங்க ஊருக்கு போயிருந்தீங்கன்னா அப்புறம் வாங்கி இருக்க முடியாது. மெடிக்கல் சர்டிபிகேட்டா? எதுக்குயா? அது ஒண்ணும் இல்லையா, இன்னும் 2 மாசத்துக்கு இங்க தானே இருக்க போறோம். அதான் சீதா நீங்க டியூட்டிக்கு போகாதீங்க, என் கூடயே இருங்கன்னு கேட்டா, சரி எங்க ஸ்டேஷன்ல கொடுக்கணுமே, அதுக்குதான் ஷமீர் கிட்ட சொல்லி ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் ரெடி பண்ணலான்னு வந்தேன். அட பாவி, இந்த மாதிரி ஃப்ராட்தனம் பண்ணா போலீஸ் தான் பிடிக்கணும். இங்க போலீஸே ஃப்ராட்தனம் பண்ணா யாரா பிடிக்கிறது? போய் அவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் என் மாசமான பொண்டாட்டி கூட இருக்கிறதுக்கு ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் மட்டும்தான் என் மாத்தி எழுத வந்திருக்கேன். அதெல்லாம் ஒரு குத்தமும் கிடையாது அரவிந்த், மெடிக்கல் சர்டிபிகேட் தானே, நான் ரெடி பண்ணி தரேன். ஆமா, கரெக்டான ஆள்கிட்ட தான் வந்திருக்க. நீ பொண்டாட்டிக்காக மெடிக்கல் சர்டிபிகேட் மட்டும் தான் மாத்தி எழுத வந்திருக்க. ஆனா இங்க ஒருத்த சரித்திரத்தையே மாத்தி எழுதிட்டு உட்காந்துருக்கான். உன்ன மாதிரி ஒரு போலீஸ், இவன மாதிரி ஒரு டாக்டர் இருந்தா நாடு விளங்குமடா. அவன் கிடைக்கிற அரவிந்த், அவன் இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். நான் ரெடி பண்ணி தரேன். சரி ஷமீர், அப்புறம் நாளைக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னீங்க, எப்படி போறீங்க? வேற எப்படி? பைக்ல தான். பைக்லயா? ஐயோ, இந்த மாதிரி நேரத்துல பைக்ல எப்படி போவீங்க? ஏன், எப்பவுமே நாங்க பைக்ல தானே போறோம். அது இல்ல ஷமீர், முன்னாடினா பரவாயில்ல, ஆனா இப்ப அப்படி இல்லல்ல. அதுவும் இல்லாம மழை வேற வர மாதிரி இருக்கு, அப்புறம் ரியா வேற இருக்கா, எப்படி பைக்ல போவீங்க? அத சொல்றீங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் பார்த்து மெதுவா போயிட்டு வந்துருவேன். ஐயோ இல்ல ஷமீர், பைக்ல போறதெல்லாம் அவ்வளவு சேஃப் கிடையாது. நானே சீதாவை செக்அப்க்கு கூட்டிட்டு போகும்போது மாமா கிட்ட இருந்து கார் வாங்கிட்டு தான் போவேன். நீங்களும் பேசாம மாமா கிட்ட கார் வாங்கிட்டே போயிட்டு வந்துருங்க. சரி அரவிந்த், நான் பாக்குறேன். இந்த விஷயத்த பத்தி ஷமீர் கிட்ட ஓப்பனா எப்படி கேக்குறது? பொம்பளைங்கன்னா ஓப்பனா கேட்டுக்குவாங்க, நம்ம கேட்டா அவ்வளவு நல்லா இருக்காது. சரி, எப்படியும் அவரே எல்லார்கிட்டயும் சொல்லுவாரு, அப்ப சொல்லட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா